புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீர் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த நீர் எங்களோடு இருப்பதற்காக கடவுள் நம்மோடு இம்மானுவேல் என்ற அந்த மாபெரும் உண்மையை உமது பிறப்பு செய்தி தொடக்கி வாழ்நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை மீண்டுமாய் இன்றைய நாளிலே எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் பிறந்தது ஏதோ எங்களது வாழ்க்கையில் எதிர்பாராத விதத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை போன்றதல்ல. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தையின் திருவுளமாய் இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் கடவுளோடு இணைக்கப்பட வேண்டும், மீண்டுமாய் ஆண்டவரில் இருக்கின்ற உறவு சீர் செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கிலே கடவுளின் திருவுளம் முது பிறப்பின் வழியாய் இந்த உலகிலே முழுமை அடைந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 89:1 அவர் சொல்வது போல ஆண்டவரின் பேரன்பு இன்றைய நாளிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இயேசு ஆண்டவருடைய பிறப்பின் வழியாய். யோவான் நற்செய்தி 3:16 இப்படித்தானே வாசிக்கிறோம். தந்தை இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன் ஒரே பேரான மகனை அனுப்பும் அளவுக்கு அவர் அன்பு செய்தார். அதைவிட ஒரு நிறைவான அன்பை யாராலும் வெளிப்படுத்த இயலாது என்பதை ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அன்பின் பிறப்பு விழாவில் இந்த அன்பு என்னில், உங்களில், நம் குடும்பங்களில், இந்த உலகில் எப்படியெல்லாம் பிறப்பதற்கு அது வாழ்வதற்கு, உயிரோடு அதனை தன்னை கொடுப்பதற்கு நானும் நீங்களும் எப்படியெல்லாம் செயல்படுகிறோம், சிந்திக்கிறோம். ஆண்டவரை குடிலில் பிறக்க வைத்தால் போதுமா? என் உள்ளத்தில் அவர் பிறந்தால் போதுமா? என் வாழ்க்கையில் அவர் வெளிப்பட வேண்டாமா? இந்த சிந்தனைகளோடு இந்த 1 மணி நேரம் என் வாழ்க்கையில் என் ஆண்டவர், அவரின் பிறப்பு, எனது சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்னிலிருந்து செயல்படுகிறார் என்பதை ஒவ்வொரு நொடியும் நான் உணர்ந்து அதனை செயலாக்கமாய் வெளிப்படுத்த ஆண்டவரின் கருணையை
இயேசு பாலனின் ஆற்றலை, நற்கருணை ஆண்டவரின் உடனிருப்பை இந்த 1 மணி நேரம் நாம் கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரை துதிக்கும் விதமாக இதோ இந்த ஆராதனை பாடலை தந்தையர்களோடு இணைந்து பாடி நம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. நான் தேடிடும் மருந்தாய், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய். நான் தேடிடும் மருந்தாய், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய். என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய். மனக்கவலையில் ஆறுதலாய், உடல் தளர்கையில் தேற்றுதலாய். என் வாழ்க்கையின் மாறுதலாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. என் வாழ்க்கையின் மாறுதலாய், என்னில் வாழ்ந்திடும் மறை பொருளே. அன்பே
அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை, அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை, ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை, ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை, அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தலைவரே, அழகுள்ள தேவனே, அருளின் நிறைவே, நாங்கள் தேடிடும் அருமருந்தே, எங்களை வாழ்விக்கும் திருவிருந்தே, எங்களை உணர்விக்கும் உயிர் பொருளே, எங்களில் வாழ்ந்திடும் மறைப்பொருளே, மனக்கவலையில் ஆறுதலே, உடல் தளர்கையில் தேற்றுதலே, என் வாழ்க்கையின் மாறுதலே, எனில் என்றென்றும் வாழ்ந்திடும் மறைப்பொருளே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதித்து போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பேரன்பை எண்ணி பார்க்கிறோம். யாருக்கு இந்த பேரன்பு நீர் காட்டுகிறீர்? எங்களுக்கு அல்லவா? எங்கள் மேல் கொண்ட பேரன்பால் இதோ இன்று நாங்கள் கொண்டாடும் மாபெரும் விழா, உம் திருமகன் இறைமகன் இயேசு கிறிஸ்து இதோ எங்களை தேடி வந்திருக்கிறார். உம்முடைய பேரன்பின் வெளிப்பாடு இறைமகன் இயேசு கிறிஸ்து மனிதனாய் மண்ணில் பிறந்து எங்களை தேடி வந்திருக்கிறார். எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு தெய்வம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலனாய் இதோ எங்களிடையே எங்களுக்காக பிறந்திருக்கிறார். உன்னோடு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன், தன்னுடைய உடனிருப்பை உணர்த்த வந்திருக்கிறார். பாவங்களிலிருந்தும் அடிமை தலைகளிலிருந்தும் எங்களை மீட்பதற்காக மனிதனாக பிறந்திருக்கிறார். மகிழ்ந்து கொண்டாடுகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்தி ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பேர் அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. எல்லோரும் சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மகிழ்கிறோம் ஆண்டவரே, மகிழ்கிறோம் ஆண்டவரே, ஆர்ப்பரித்து அக்களிக்கிறோம் ஆண்டவரே, ஆர்ப்பரித்து அக்களிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை எல்லாம் தேடி நீர் வந்திருக்கிறீர் என்றால் நாங்களும் எங்களிடையே வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை தேடி சென்று உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை பகிர வேண்டும் ஆண்டவரே. இந்த அன்பை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பேரன்பை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்குரிய மனநிலையை எங்களுக்கு தாரும். இதோ இந்த நாள் மாபெரும் விழா, மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து குடும்பமாக இதோ கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி இன்றோடு நிறைவடைவதல்ல, இது தொடர வேண்டும். இது ஒரு தொடக்கமே. ஆண்டவரே,
நாங்கள் எல்லாரையும் அன்பு செய்து சமமாக இந்த மகிழ்ச்சியை, அமைதியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களோடு வாழக்கூடிய சகோதர சகோதரியிடத்திலே, நாங்கள் வாழ்கின்ற சமூகத்திலே, பங்கிலே இதை வெளிக்கொணர வேண்டும். உம்முடைய அன்பை பகிர வேண்டும். எங்களை நீர் ஆசிர்வதியும். பாலனே, இயேசு கிறிஸ்துவே, எங்களை தேடி வந்த தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதித்து நன்றி செலுத்தக்கூடிய வேளையிலே உம்முடைய பிஞ்சு கரங்களால் எங்களை ஆசிர்வதித்து, நீர் எங்கள் உள்ள குடிலிலே பிறந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரச் செய்து, உம்முடைய அன்பை நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பகிரச் செய்தருளும். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன்.
வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். திருப்பாடல் 89. நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது. நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழி மரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். அன்பு தெய்வமே, இதோ இந்த மண்ணுலகில் வாழ்கிற எல்லா மக்களும் உம்முடைய பேரன்பை கொண்டாடுகிற உன்னதமான நாள். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஏதோ எங்களிடம் இருக்கிறதை பகிர்ந்து கொள்கிறோம். சில நேரங்களில் பொன்னையோ பொருளையோ துணிமணிகளையோ இன்னும் சில பொருட்களையோ பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நீர் ஒருவர் மட்டும்தான் உன்னையே பகிர்ந்து கொண்டாய். அந்த உன்னத விழாவை, மாபெரும் மகிழ்ச்சியை இன்று உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்பு தெய்வமே, எங்கள் மீது பேரன்பு கொண்ட எங்கள் இயேசுவே, இதோ இந்த அற்புதமான விழாவுக்காக, உம்முடைய பேரன்புக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கே மனிதன் உம்மிடமிருந்து தனித்து நிற்கிறான் என்றால், நாங்கள் பல தருணங்களில் இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய பங்கு, இது என்னுடைய திரு அவை என்று என்னை நான் சுருக்கிக் கொள்கிறேன், குறுக்கிக் கொள்கிறேன். ஆனால் நீர் எல்லா மக்களும் என்னுடைய மக்கள் என்று உறவு கொண்டாடினாய், சொந்தம் கொண்டாடினாய். நான் இவர்களுக்கு மட்டும்தான் என்பதை கடந்து நான் எல்லோருக்குமாக பிறந்தவன் என்பதை இதோ இந்த அற்புதமான விழாவிலே நீ அர்த்தம் சேர்க்கிறாய். அன்பு தெய்வமே, உம்முடைய பேரன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் நிற வேற்றுமையின் அடிப்படையிலும் இன்னும் பல்வேறு குழுக்களாக நாங்கள் சிதறி கிடக்கிறோம், நாங்கள் பிரிந்து கிடக்கிறோம்.
ஆண்டவரே, உம்முடைய வருகை எங்களுக்கு உணர்த்துகின்ற மாபெரும் செய்தி, நீர் எல்லோருக்குமாய் பிறந்தவன். ஆம் தெய்வமே, எங்களுக்குள் இந்த குழு ஒற்றுமையை இன்னும் இன்னும் வலுப்படுத்தும். நாங்கள் தொடர்ந்து எல்லோருக்குமானவர்கள் என்கின்ற ஒரு உணர்விலே எங்களை இறுக்கமாக இணைத்து கொள்ளும். அன்பு தெய்வமே, உம்முடைய பேரன்பிலே ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து கொண்டாடுகிற நாங்கள் மற்றவர்களையும் இந்த எளிய அன்பிலே இணைத்து கொண்டு செயல்படுவதற்கு இந்த நாள் எங்களுக்கு உதவி செய்யட்டும். எங்களோடு இரும், எங்களை வழிநடத்தும். எந்தன் நாவிலாடும் பாடலாகவா தேவா, எந்தன் வான் புகழை பாட வரும் தா தேவா, எந்தன் நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான் புகழை பாட வரும் தா உன்னருள் மேன்மையா பூமி எங்கும் புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை, மனமாற வாழ்க எழும் இறையரசின் வைகரை தேவா, இந்த நாவிலாடு பாடலாகவா தேவா, உந்தன் வான் புகழை பாட வரும் தா எந்தன் வேலியாக என்னலம் கொண்டே, நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகினார். நான் எந்தன் வேலியாக என்னலம் கொண்டே, நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகினார். உன் ஒளி காண காண உள்ள மலர வேண்டுமே, உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. உன் ஒளி காண காண உள்ள மலர வேண்டுமே, உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா, எந்தன் நாவிலாடும் பாடலாகவா தேவா, உந்தன் வான் புகழை பாட வரம் தா சிறு கணமெறியும் ஒளி துகளானே, நீ அதை ஏற்றி வைத்த ஒளி கடலானா. நான் சிறு கணமெறியும் ஒளி துகளானே, நீ
அதை ஏற்றி வைத்த ஒளிக்கடலானார். உன் பணி செய்வதிலே எந்த நாசை தீரவே தன் தலை தியாகம் ஏற்கும் தீப வாழ்க்கை போலவே உன் பணி செய்வதிலே எந்த நாசை தீரவே தன் தலை தியாகம் ஏற்கும் தீப வாழ்க்கை போலவே இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா இந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா தேவா உந்தன் நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான்புகழை பாட வரம் தா உன்னருள் மேலையான் பூமி எங்கும் புன்னகை உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை மனமாற வாழ்த்த எழும் இறையரசின் வைகரை தேவா எந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான்புகழை பாட வரும் தா. எங்களுக்காக எங்கள் உள்ளங்களில் எங்கள் இல்லங்களில் பிறந்திருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நன்றி இயேசுவே. உம்மை ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம், நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தியாக எங்கள் வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இது வெறுமனே உமது பெரும் பிறப்பாக மட்டுமல்ல, எங்கள் வாழ்விலே சிறு சிறு மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. சோர்ந்திருப்பவர்களுக்கு, தனிமையிலே இருப்பவர்களுக்கு, வாழ்வின் வழியே தெரியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக உமது பிறப்பு அமைந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய வாழ்வை புதிய முறையிலே அமைத்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பிலே நான் என்னை தயாரித்துக் கொள்கிறேன் என்று எத்தனை ஆயிரம் மக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த எல்லா முயற்சிக்கும் நம்பிக்கையாக உமது பிறப்பு அமைந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு இயேசுவினுடைய பிறப்பினால் எனக்கு புதிய நம்பிக்கை பிறக்காதா? புதிய ஆற்றல் எனக்கு கிடைக்காதா? வாழ்விற்கு இந்த வழியை எனக்கு காண்பிக்கப்படாதா என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையாய் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாய் நீ வந்திரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வரும்போதும் எங்கள் வாழ்வில் ஆயிரம் ஆயிரம் நிம்மதி பெருகும் என்று பாடல் பாடுகிறோம். நீர் வருகிற பொழுது எங்கள் வாழ்விலே தனிமை நீங்கிவிடும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நீர் வருகிற பொழுது எங்கள் வாழ்விலே எல்லாம் நிகழும், எல்லா மாற்றங்களும் நிகழும் என்பதை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். உமது பிறப்பானது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஊட்டு பிறப்பாக அமைய நீர் எங்களை ஆசீர்வதியும். மாதா தொலைக்காட்சியின் வழியாக உமது பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டு இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொண்டு நீ செய்த இந்த ஆண்டு முழுவதும் செய்த மாபெரும் செயல்களுக்காக நன்றி சொல்வதோடு மட்டுமல்லாமல், ஆண்டவரே உமது பிறப்பு எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உமது பிறப்பு எங்கள் வாழ்வில் நிம்மதியை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உமது பிறப்பு எங்கள் வாழ்விலே வழிகாட்டுதலாக அமைய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உமது பிறப்பு எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உமது பிறப்பு உமது திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பதாக அமைய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உமது பிறப்பு எங்கள் வாழ்விலே நிம்மதியும் மகிழ்ச்சியை மீண்டுமாய் பெருகெடுக்க செய்ய அருள் கூறக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே என்று இப்பொழுது மாதா தொலைக்காட்சியின் வழியாக நற்கருணை ஆராதனையிலே முன் மண்டியிட்டு வேண்டிக் கொண்டிருக்கிற எம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீரை தொட்டு ஆசீர்வதியும். இன்றைய நாளிலே அவர்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியையும் புதிய நம்பிக்கையையும் ஊற்றெடுப்பதாக, உமது பிறப்பு என்றும் நினைவு கூறக்கூடியதாகவும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை புதுப்பிக்கப்படக்கூடியதாகவும் இன்றிலிருந்து அமைய வேண்டும் என்று உம்மை ஆசி வேண்டுகிறோம்.
நீரே எங்கள் உள்ளங்களிலே வந்து எங்கள் குடும்பங்களிலே குடிகொண்டு நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல, நாங்கள் சந்திக்கிற எல்லா நபர்களிலும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் பிறக்க அருள் தாரும். கள்ளமில்லா ஒரு வெள்ளி நிலா என உள்ளமெல்லாம் வரும் தெள்ளமுதாய், தீராத பாசமே நரும் சேனான இயேசுவே, அன்பே பாரினில் நீயும் நானும் ஒன்றாய் வாழ்வது வாழ்க்கையே. வாரும் தேவா வாருமே, கள்ளமில்லா ஒரு வெள்ளி நிலா என உள்ளமெல்லாம் வரும் தெள்ளமுதா. எங்கே நோக்கினும் தனிமையை உனை என் மனம் மறந்தது தனிமையே. எங்கே நோக்கினும் தனிமையை உனை என் மனம் மறந்தது தனிமையே. கண்களும் நீரினில் ஆடுதே, இறை கத்தருள் பூமுகம் தேடுதே. தேவதேவா சிலுவை நாதா திரும்ப நாவினில் வாருமே. தேவதேவா சிலுவை நாதா திரும்ப நாவினில் வாருமே. தாகம் யாவும் தீருமே, தூய வாழ்வை தாருமே. தாயும் நீயாய் சேயும் நானாய் வாழ வேண்டும் நாளுமே. கள்ளமில்லா ஒரு வெள்ளி நிலா என உள்ளமெல்லாம் வரும் தெள்ளமுதா. எல்லாம் தேவனின் மகிமையே, அதை எங்கனம் புகழ்வது ஏழையே. எல்லாம் தேவனின் மகிமையே, அதை எங்கனம் புகழ்வது ஏழையே. என் மனம் நீ வரும் போதிலே பெரும் நிம்மதி ஆயிரம் வாழ்விலே. வாழ்வும் நீயே வழியும் நீயே உயிரும் நீ இனி தேவனே. வாழ்வும் நீயே வழியும் நீயே உயிரும் நீ இனி தேவனே. வாரும் நாவில் இயேசுவே, நீயும் நானும் பேசவே. ஆயன் நீயாய் தோளில் நானாய் வாழ வேண்டும் நாளுமே. கள்ளமில்லா ஒரு வெள்ளி நிலா என உள்ளமெல்லாம் வரும் தெள்ளமுதாய், தீராத பாசமே நரும் தேனான இயேசுவே, அன்பே பாரினில் நீயும்
நானும் ஒன்றாய் வாழ்வது வாழ்க்கையே. வாரும் தேவா வாருமே, கள்ளமில்லா ஒரு வெள்ளி நிலா என உள்ளமெல்லாம் வரும் தெல்லமுதா. தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாகிய இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய சில நேரங்களிலே ஆண்டவரே, மகிழ்ச்சி இல்லாத தருணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காம் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடப்பட வேண்டியது என்ற போதிலும் ஏழைகள் பாழைகளாக, நோயுற்றவர்களாக, முதியவர்களாக, படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக, தெருவோரங்களிலே வாழ்வோர்களாக, இன்னும் பல்வேறு காரியங்களினால் உடைபட்ட மனநிலை கொண்ட மனிதர்களாக ஆண்டவரே, ஏதோ ஒரு இழப்பினாலோ இறப்பினாலோ இந்த கொண்டாட்டத்தில் முழுமையாக பங்கெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியிலே பங்கேற்க முடியலையே என்று ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. விடுதலை பயணத்திலே மிக அழகாக நீர் சொல்லியிருக்கிறீரே, என் மக்கள் படக்கூடிய துன்பங்களை என் கண்ணால் கண்டேன், அவருடைய அழுக்குரல்களை என் செவியால் கேட்டேன் என்று சொல்லி அவர்களை மீட்பதற்காக மோசே என்ற மனிதரை நீர் அனுப்பியதைப் போல ஆண்டவரே, ஏராளமான காலங்களாக, ஏராளமான ஆண்டுகளாக துன்பத்திலும் துயரத்திலும் பாவத்திலும் அடிமையாக வாழ்ந்த மக்களை விடுவிக்க வேண்டும், அவர்களுக்கு மகிழ்ச்சி எனும் ஆடையை போர்த்த வேண்டும் என்பதற்காக உமது அன்பு மகன், ஒரே மகனை ஆண்டவரே இந்த உலகிற்கு நீர் அனுப்பி இந்த கவலையிலிருந்து, இந்த கண்ணீரிலிருந்து, துன்பத்திலிருந்து, வலி வேதனைகளிலிருந்து, ஆபத்துக்கள் விபத்துக்களிலிருந்து, பசி பட்டினியிலிருந்து ஆண்டவரே நீர் இவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இயேசுவாக இந்த உள்ளத்திலே பிறந்திருக்கிறீரே. இதோ நீர் பிறந்திருப்பது உம்மை கொண்டாட முடியாமல் வருந்தக்கூடிய மக்களுக்காக என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்வு அனைத்தையும் நீர் மாற்றியல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனெனில் நீர் இம்மானுவேலாக நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லி இதோ வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் வலுவூட்டி தெம்பேற்றி மீண்டும் வாழ்வதற்கான வாய்ப்பை, வழிமுறைகளை நீர் கற்பித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரை. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரை. நீர் தொடர்ந்து மக்கள் இதோ கண்ணீரோடு விதைக்க சென்றவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்ற உறுதியை, உத்தரவாதத்தை எங்களுக்கு தந்தது போல கவலையில் இருக்கக்கூடிய மக்கள், துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கொண்டாட்டத்திலே கொண்டாட முடியாமல் ஆண்டவரை தனிமையில் ஓரமாய் இருளிலே அடைபட்டு இருக்கக்கூடிய மக்கள், சிறையிலே இருக்கக்கூடிய மக்கள், நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய மக்கள், வெளிநாடுகளிலே ஊர்களிலே குடும்பத்தினரோடு கொண்டாட முடியாமல் ஆண்டவரை துன்பப்படக்கூடிய தனிமையுணர்வோடு வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இம்மானுவேலாக இருந்து நீர் கொண்டு வந்த மீட்பின் அந்த செய்தியை ஒவ்வொருவரும் பெற்று மகிழ செய்வீராக. ஈசா என்னும் மரத்திலிருந்து, அடி மரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர் விடுவதைப் போல என் மக்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்னும் தளிர் துளிர்விடச் செய்வீராக. ஆமேன். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி.
இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும், எனக்காக உயிர் தந்த இயேசு எனக்கு போதும். என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும், எனக்காக உயிர் தந்த இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. சந்திக்கும் இயேசு எனக்கு போதும், தேற்றி என்னை மீட்டு கொண்ட இயேசு எனக்கு போதும். தேவைகளை சந்திக்கும் இயேசு எனக்கு போதும், தேற்றி என்னை மீட்டு கொண்ட இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. தீர்த்துவிடும் இயேசு எனக்கு போதும், பேயெல்லாம் விரட்டிவிடும் இயேசு எனக்கு போதும். நோயெல்லாம் தீர்த்துவிடும் இயேசு எனக்கு போதும், பேயெல்லாம் விரட்டிவிடும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. தடைகள் எல்லாம் உடைத்துவிடும் இயேசு எனக்கு போதும், தளராதே என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். தடைகள் எல்லாம் உடைத்துவிடும் இயேசு எனக்கு போதும், தளராதே என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. அபிஷேக தைலமாம் இயேசு எனக்கு போதும், அழகான தெய்வமாம் இயேசு எனக்கு போதும். அபிஷேக தைலமாம் இயேசு எனக்கு போதும், அழகான தெய்வமாம் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி.
எனக்கு போதும். தந்தை போல சுமந்து வரும் இயேசு எனக்கு போதும். தாயை போல தேடுகின்ற இயேசு எனக்கு போதும். தந்தையோல சுமந்து வரும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். இயேசு ஆண்டவரே, என் வாழ்வில் என்றும் குழந்தையாய் பிறந்திருக்கிறவரே, நீர் எங்களது உள்ளங்களில், எங்களது உடலில், எங்களது ஆன்மாவில், எங்களது குடும்பங்களில் நீர் பிறந்தால் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் எங்களில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தாலே போதும் ஆண்டவரே. நீர் எங்களில் பிறக்கின்ற பொழுது எங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், எங்களது எல்லாமே வந்து ஆண்டவரே எங்களுள் குடிகொள்ளும். ஆண்டவரே, நீர் பிறந்த பொழுது உமது பிறப்பு செய்தியான உலகிலே நல்ல மனதோருக்கு அமைதி ஆகுக என்ற செய்தி எங்களது உள்ளங்களிலும், எங்களது ஆன்மாவிலும், எங்களது குடும்பங்களிலும் என்றும் ஒலித்து கொண்டிருப்பதாக ஆண்டவரே, நாங்கள் நல்ல மனம் படைத்த உமது அன்பின் பிள்ளைகளாய் வாழ்கின்ற ஆற்றலை உமது பிறந்த நாள் இன்று எங்களுக்கு நிறைவாய் அருள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாய் தாழ்த்தி தருகிறோம். எங்களது மாதா தொலைக்காட்சியை ஒப்பு கொடுக்கிறோம். இதில் பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அத்தனை பார்வையாளர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது உபகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சிக்காய் பல்வேறு நிலையிலிருந்து உதவி செய்து பல நிலையில் துணையாய் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களில் பிறந்தால் போதும் ஆண்டவரே. எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இரும். உமது பிறப்பு செய்தி, அந்த அன்பு சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரும் என்றாலும் நிலைத்திருக்கட்டும் இயேசுவே. இந்த உலகிற்கு சமாதானத்தை அருளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இரும். எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். ஆமேன், 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 ஆமேன். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.